அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களேம்மா? எப்படி போய் கேட்க முடியும்? முதல்ல குழந்தை எப்படி தாலி எடுத்து கொடுப்பா? என்னதானோ யோசிக்கிற? ஆ, நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் வேணா வாசுகி அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணிக்கலாம். சரிதானோ, நீ பேசிட்டு என்கிட்ட சொல்லுமா. சரி இருங்க அத்தை. சரிக்கா, இத குடுக்கறேன். அம்மா மா, என்ன பொருணி? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மாவு தோண்டிட்டு இருக்கேன்டி. தனாக்கா லைன்ல இருக்காங்க, இந்த பேசு. அட ஸ்பீக்கர்ல போடு நீயே. அக்கா, அம்மா பேசுறாங்க, பேசுங்க. வணக்கம்மா. சொல்லு தனோ. இந்த வணக்கம் சொல்லி ஐஸ் வைக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அம்மா, நாளைக்கு காலையில நம்ம வீட்டு கல்யாணம் இருக்கு. அன்னைக்கு நானும் அத்தையும் வந்து பத்திரிக்கை எல்லாம் வச்சோம் இல்லம்மா? தெரியும். அதுக்கு தான் நாங்கெல்லாம் வரோம்னு சொன்னோமே. வந்துறோம். இல்ல, நீங்க வரும்போது நம்ம நிலா பாப்பாவையும் கூட்டிட்டு வரீங்களாமா? நிலா பாப்பா வந்தா இங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கம்மா. எனக்கு புரியுதுமா. நாளைக்கு கூட்டிட்டு வரதா இருந்தா ஸ்கூலுக்கு லீவ் போடணும். இது வரைக்கும் நிலா பாப்பா வேற ஸ்கூலுக்கு லீவ் போட்டதில்ல. ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு நிலா பாப்பாவும் வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கம்மா. அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நிலா கையால தாலி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளைய கட்ட சொல்லணும். அப்படி செஞ்சா என் வீட்டுக்காரரே அவரு கையால தாலி எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும்னு அத்தை நினைக்கிறாங்க. அதான் நாங்க நிலா பாப்பாவை வச்சு தாலி எடுத்து கொடுக்கலாமா? நிலாவை நீங்க கூட்டிட்டு வருவீங்களான்னு கேக்குறதுக்கு தான் உங்களுக்கு நான் இப்ப ஃபோன் பண்ணேன். என்ன திமிரு இருந்தா இவ இஷ்டத்துக்கு குழந்தை தாலி எடுத்து கொடுக்கணும்னு கேப்பா. என்னம்மா அமைதியாயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்ன, நிலாவையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே. நாங்க கூட்டிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா. நான் கேட்டதுக்கு சரின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி தனோ. அத்தை, என்னத்த நீங்க? அவ நிலாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னது கூட ஓகே. ஆனா நிலா கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என் புருஷன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்ததுக்கு சமம்னு அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல குழந்தை கையால யாராவது தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்களா? இது ஏதோ புதுசால இருக்கு. நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீங்க? அவளெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, அவளுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. இங்க பாரு ராதிகா, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அத அடுத்தவங்க இடத்துல இருந்தும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நாம கண்தான கொடுத்தவங்களா இருந்திருந்தா யோசிச்சு பாரு. அப்ப நான் செஞ்சது சரிதான்னு உனக்கு தோணும். விடு, அவங்க மன திருப்திக்கு ஏதோ ஆசைப்படுறாங்க, அதுல நம்மனால பண்ண முடிஞ்சத பண்ணுவோம். அவங்க கேக்குறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுறீங்கல்ல, இது எங்க போய் முடிய போதோ? எங்கேயும் போய் முடியாது, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். தனோ, அவங்க என்னமா சொன்னாங்க? அத்த, கண்டிப்பா நாளைக்கு நிலா பாப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அத்த. ரொம்ப சந்தோஷம். மூர்த்தி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீதான் வந்து தாலி எடுத்து கொடுக்க போறேடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூர்த்தி.
சீக்கிரம் அனுப்புங்க. போங்கண்ணே வருண்ணே. சரி தம்பி, சீக்கிரம் அனுப்புங்க. அனுப்பிக்கிறேன். நேரம் இல்ல. வாங்க சொல்லுங்க, என்ன வேணும்? உட்காருங்க. என்ன விளையாடுறியா? நான் வந்து நிக்கிறேன், என்கிட்டயே யாரோ மாதிரி என்ன வேணும்னு கேக்குற? திவ்யா, என்னை தேடி நீ கடைக்கு வராத. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலான்னு நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அதே மீறி உன்னை யார் இப்போ கடைக்கு வர சொன்னது? நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்கிறியா சுரேந்தர்? என் போனை நீ எடுத்திருந்தேன்னா நான் ஏன் இங்க வர போறேன்? இங்க பாரு திவ்யா, பார்த்தல்ல நான் இங்க எவ்வளவு பிஸியா இருக்கேன். அப்புறம் எப்படி என்னால ஃபோன் எடுத்து பேச முடியும்? அண்ணா வணக்கண்ணே. வாங்க 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 வாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்லாம் வேணும், கொஞ்சம் சீக்கிரம் அப்படியா? ஏற்றி அனுப்புங்கண்ணே. பாருங்கண்ணா. அண்ணா, யாருண்ணா இவங்க தெரிஞ்சவங்களா? டேய், அவங்க என் ஸ்கூல் மேட்ரா. ஓ, இந்த பக்கம் வந்தவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க, அதான் சும்மா பேசிட்டு இருக்கேன். ஓ. டேய் தம்பி ரகுமான், இங்க வாடா. அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்தா இவருக்கு இது வாங்கி இருக்கிறத எடுத்து பாருப்பா. கொடுத்துரு. கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றி விட்டுருப்பா. சரிண்ணே. பையன் எடுத்துட்டு வந்து தருவான். ம், நீங்க சேர்ல உட்காருங்க. சரிண்ணே. வாங்க நம்ம போய் டீ சாப்பிட்டு வந்துடும். வாங்க. என்ன தலைப்போறக்காரின்னு என்ன பார்க்க வந்திருக்க? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது உண்மையா? சொல்லு சுரேந்தர். இங்க பார் திவ்யா, எங்க வீட்ல ஒரு பொண்ணை பார்த்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு சொத்தை எழுதி தரமாட்டேன், இந்த கடையை தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டினாங்க. அதனாலதான் நான் சும்மா ஓகே சரின்னு சொன்னேன் திவ்யா. அப்போ என்னோட நிலைமை? நீ இத்தனை வருஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தானே ஏற்கனவே 2 தடவை அபார்ட் பண்ணிட்டு இன்னமும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்க. அப்படி இருந்தும் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அதனால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்ற. இங்க பார் திவ்யா, இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல சுரேந்தர். திவ்யா, முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். இது முடிஞ்ச ஒரே மாசத்துல உன்னையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சுரேந்தர் பேசுற நீ? திவ்யா, அந்த பொண்ணை பிடிச்சா நான் கல்யாணம் பண்றேன். அவ ஒரு பக்கம் எங்க அப்பா அம்மாவுக்காக எங்க வீட்டு மருமகளா அப்படியே ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ ஏன் மனசுக்கு பிடிச்சவளா, ஏன் பொண்டாட்டியா இன்னொரு பக்கம் நீ ஒரு ஓரமா இருந்துக்க. அப்பாட்டியா வச்சுக்கிறேன்றத வேற மாதிரி சொல்றல்ல. திவ்யா, எனக்கு நீயும் வேணும், எங்க அப்பா அம்மாவும் வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் திவ்யா. சுரேந்தர், எனக்கு இப்பவும் நாள் தள்ளி போயிருக்கு சுரேந்தர், அது தெரியுமா உனக்கு? சரி, நான் உனக்கு வழக்கமா ஒரு மாத்திரை வாங்கி தருவேன்ல, அதை நான் உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை போட்டுட்டு ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடு, எல்லாமே சரியாயிரும் திவ்யா. எதுவாக இருந்தாலும் 1 மாசம் கழிச்சு பார்த்துக்குவோம். இங்க பாரு திவ்யா, உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சா எங்க அப்பாவோட சொத்து இதோ இந்த கடை, என் வீடு, ஊர்ல இருக்கிற நிலம்பலம், இதுல எதுவுமே எனக்கு கிடைக்காது திவ்யா.